சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள். 8 தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே இந்த வாரம் போதுமானது. புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையானவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. அதனால் ஏமாற்றம் என்பது இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு இருக்குது. அதனால் வருமுன் உரைப்பது ஜோதிடம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனநிலையை மாற்றுங்க. தேவையில்லாத எல்லா கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்கிறாதீங்க. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்காதீங்க. இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக எலிவேட்டர்ஸில் லிஃப்ட்டில் இதிலெல்லாம் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுங்க. தேவையில்லாத விஷயங்கள் எதுக்குமே பெருசாக அலட்டிக்காதீங்க. இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷனில் நிறைய தடை இருக்குது, பிரேக் இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் உண்டு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இந்த வாரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் மாறாக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டணி சேர்த்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அல்லது நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சை குறைங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அடுத்தடுத்த வாரங்களில் கிரகங்கள் மாறும்பொழுது நன்மைகள் ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் நரசிம்மரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்.